ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகை பூச்செடியில் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் முட்டுகள் வந்து பூக்கிறதுக்கு என்ன வந்து உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக வந்து மல்லிகை பூச்செடி வாங்கி வச்சுட்டு அதில் வாங்கி வச்ச மாதிரியே அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? அதில் எல்லா கிளைகள்லையுமே மொட்டுகள் வர்றதுக்கான சூப்பரான டிப்ஸ் எங்கிட்ட இருக்குது. அதை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடிகள் எல்லாமே மல்லிகைப்பூ செடி வகைகள் தான். என்னென்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்துடலாம். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நித்திய மல்லி, இது பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு மல்லி, இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா பிச்சி முல்லை, இது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் மல்லி, இது வந்து மல்லிகை பூச்செடி. இப்போ இந்த அடுக்குமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைகள்லையுமே வந்துட்டு கிளைகள் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கும், உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு கிளைகள் புதுசாக என்னென்ன கிளைகள் வந்திருக்கோ அத்தனையிலையும் இந்த கிளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மொட்டு வந்திருக்கு. மல்லிகை பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் சன்லைட்டில் நம்ம வைக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சரியான மண்கலவை இருக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும். செடிக்கு தண்ணி ஊற்றுறதுல பார்த்தீங்க அப்படின்னா சொதன்னு தண்ணி வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் ஊற்றணும். நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து பேசிக்கான முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூ வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். கத்திரிக்கோலில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியாக வராது. இது வந்து செடிகளுக்காகவே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி விடணும். இந்த கட்டரை வச்சு பூ பூத்ததுக்கப்புறம் நுனிக்கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உரங்களே நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ இந்த கட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ஏற்கனவே நான் கட் பண்ணி விட்டனால தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த செடியில் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் புதுசாக கிளைகள் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பூக்கள் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த கிளை வந்து இல்லை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி விட்டுறலாம். முழுசாக வந்து இலைகள் இல்லாமல் கட் பண்ணியும் நம்ம விடக்கூடாது. இப்படி முக்கால்வாசி தூரத்துக்கு நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த கிளைகள் வந்து இலைகள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா பூத்து முடிச்சிருச்சு. அதனால நம்ம என்ன தாராளமாக கீழேருந்தே கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா புது கிளைகள் வரும்போது நிறைய பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய மொட்டுகள் வந்து நமக்கு வைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பிரான்ச்சஸ் வந்தது மட்டும் இல்லாமல் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே வந்துட்டு மொட்டுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செடியை வந்து கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியில் நிறைய வந்து மொட்டுக்கள் வச்சுருக்கு இல்லையா? இந்த மொட்டுக்கள்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொட்டுக்கள்லாம் நல்லா பெருசாக பூ பூக்கிறதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் இருக்குது. அதை நான் எப்படி பண்ணினேன், அதை நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு சிறந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து எலுமிச்சம்பழத்தோல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பிடிச்சிட்டு நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தோல் ஒரு 2 தோல் இல்லைன்னா 4 தோல் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி நம்ம உள்ளே வந்து போட்டு வச்சிடணும். இந்த தண்ணி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெயில் படாமல் வீட்டில் வந்து நிழல் பங்கான இடத்துல ஒரு 2 to 4 நாள் இல்லைன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து இன்னும் நான் ஒரு 5 மடங்கு தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செடிகளுக்கு மேலெலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா பூக்கள் வந்து நல்லா பெருசாக வர ஆரம்பிக்கும். இந்த தண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கெட்டில் வந்து 3/4 பக்கெட் தண்ணி நான் வந்து பிடிச்சி வந்து கலந்துக்க போகிறேன்.
இப்போ இந்த தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இது கூட கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழ விதைகள் இல்லாமல் போட்டோம் அப்படின்னா அப்படியே ஊற்றிடலாம். விதைகளோட சேர்த்து போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வடிகட்டி தான் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதானனால பாதி இது வந்து இதுலேயே இருந்துருச்சு. ஸோ நான் அதை அப்படியே விட்டுடுறேன். இது தண்ணி கூட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இது எல்லா வகையான மல்லிகைப்பூ செடிகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நமக்கு வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மக்கிட்ட இந்த மாதிரி காலி வாட்டர் பாட்டில் இருந்தது அப்படின்னா அதையே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூடி இருக்கு இல்லையா, இந்த மூடியில் வந்துட்டு நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். கை பத்திரம். இப்படி ஒரு வாட்டர் பாட்டிலில் நிறையா ஓட்டைகள் போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அந்த தண்ணி மோந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இப்போ இதை இப்படி வச்சுட்டு இதில் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமுமே வந்து அது பட ஆரம்பிக்கும். பூக்களில் படுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். இந்த முட்டுக்கள் எல்லாமே நல்லா பெருசாக இன்னும் பெருசாக பூக்க ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா சம்மங்கி பூச்செடி. இந்த பூச்செடிக்குமே நான் வந்து கொடுக்குறேன். இப்போ மிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வேறு எந்த செடிக்குனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எல்லா செடிகளுக்குமே அடியில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த தண்ணியை நான் வந்து ஊற்றுறேன். செடிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்துட்டு இந்த செடி வந்து மண்கலவை நல்லா இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து தண்ணி ஊற்றுற டைம் வந்து நம்ம பார்த்து ஊற்றணும். அதுவும் இல்லாமல் சன்லைட்டில் டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த உரம் கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நுனிகளை வந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்மளோட மல்லிகைப்பூ செடியில் வந்துட்டு பூ பூக்காத செடிகளும் நல்லாவே கொத்து நிறைய பூ பூக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.